வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு வயசு குழந்தையிலேருந்து ஈவன் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க வரைக்கும் ரொம்பவே ஹெல்த்தியான இந்த சம்மர் டைமுக்கு தகுந்த மாதிரியான ஒரு மில்க் ஷேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது சம்மர் டைமில் குழந்தைங்களுடைய பாடி ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு நல்லாவே வெயிட்டும் போடும், ரொம்ப நேரம் பசி தாங்கும். இந்த சூப்பரான மில்க் ஷேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோ போட எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரொம்பவே சூப்பரான சம்மர் டைம் வெயிட் கெய்னிங் மில்க் ஷேக் செய்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் ராகி மாவு எடுத்திருக்கேன். இந்த ராகி மாவு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு இது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கட்டி இல்லாமல் ஃபஸ்ட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. நீங்கள் ராகி மாவுக்கு பதிலாக நைட்டு ஃபுல்லாக ராகி ஊற வச்சுட்டு பால் எடுத்து குழந்தைங்களுக்கு செய்வோம் இல்லையா, அந்த மெத்தடில் கூட இதை நீங்கள் தாராளமாக செஞ்சுக்கலாம். இப்போது இதை கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இப்படி பண்ணாதீங்க, கட்டி சேர்ந்துடும். இதை கரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை நல்லா கஞ்சி மாதிரி காய்ச்சிக்கலாம். இது ஒரு 3 to 4 மினிட்ஸில் அதோட பச்சை வாசனையெல்லாம் கம்ப்ளீட்டாக போயிடும். இந்த ராகி நல்லா வெந்து வந்துடும். அந்தளவுக்கு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ராகி நல்லா வெந்து வந்துட்டுருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆறுனா இன்னுமே நல்லா திக்காக வந்துடும். இப்போது நேந்திர பனானா ஒரு கால்வாசி பனானா எடுத்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். 1 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் நேந்திர பனானாவை ஆவியில் வேக வச்சு கொடுப்போம். 1 வயசுக்கு மேலே நம்ம மில்க் ஷேக்லையெல்லாம் இந்த மாதிரியே சேர்த்துக்கலாம். அதை ஆவியில் வேக வைக்க தேவையில்லை. இப்போது இந்த பனானா கூட நேந்திர பனானா பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு அவ்வளோ சூப்பராக வெயிட் போடும், அது எல்லாருக்குமே தெரியும். இப்போது நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ராகி களி, அதை இது கூட சேர்த்துக்கலாம். ராகி நல்லா வெந்து வந்திருக்கணும், அதே மாதிரி அதோட பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போயிருக்கணும். அந்தளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது இதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது கூட என்ன சேர்த்துக்கலாம் அப்படின்னா பசும்பால் சேர்த்துக்கிறேன். காய வச்சு நல்லா ஆற வச்ச பால் அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் கொடுக்கும்போது ஃபுல்லாகவே பால் சேர்த்தா டைஜஸ்ட் ஆகுமா ஆகாதான்னு யோசிச்சிங்கன்னா கொஞ்சம் பால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து காய வச்சுட்டு அதை நல்லா பாயில் பண்ணிவிட்டு ஆற வச்சு இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போது இது கூட நம்ம பால் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வளர்ந்த பசங்களுக்கெல்லாம் இது கூடவே நம்ம நட்ஸும் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே ரொம்ப ஹெவியாக கொடுக்க வேணாம் அப்படிங்கிறதுனால நான் பனானா ராகி மில்க் ஷேக் மட்டும் செஞ்சுருக்கேன். தேவைப்பட்டால் நீங்கள் நட்ஸும் சேர்த்து வளர்ந்த பசங்களுக்கு இது கூட நட்ஸும் சேர்த்து கிரைண்ட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட ஸ்வீட்டுக்கு நான் எதுவுமே ஆட் பண்ணலை. அந்த பனானாவில் இருக்கிற ஸ்வீட்டே மைல்டாக நல்லா இருக்குது. உங்கள் குழந்தைக்கு எக்ஸ்ட்ரா ஸ்வீட் வேணும் அப்படின்னா மட்டும் நீங்கள் நேச்சுரல் ஸ்வீட் நாட்டு சக்கரை, பனங்கற்கண்டு இந்த மாதிரி ஏதாவது சேர்த்துக்கோங்க. பனானாவில் இருக்கிற ஸ்வீட்டே மைல்டாக நல்லா இருக்குது குடிக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி மட்டும் செஞ்சுக்கோங்க. குழந்தைங்களுக்கு சம்மர் டைமில் இது ஒரு டம்ளர் கொடுத்தீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸ்டொமக் ஃபில்லிங்காகவும் இருக்கும், பாடி ஹீட்டும் ரெடியூஸ்ட் ஆகும், ப்ளஸ் குழந்தைங்களுக்கு நல்லா வெயிட்டும் போடும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களை கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.